ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு சொல்கிறார், தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் தரித்துக் கொள்ளணுமா? பிசாசின் இடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? தந்திரம் தான். அந்த தந்திரத்தை வைத்துக்கொண்டு நமக்கு பலவிதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம் முன்னாடி நிறுத்தி நம்மளை சோர்ந்து போக செய்து கொண்டிருக்கிறான். இவைகளெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இவை எப்படிப்பட்ட அதிகாரங்கள் என்ன? சத்தியம் என்னும் கட்சியும், நீதி என்னும் மார்க்க வசத்தையும், சமாதானத்தையும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆயத்தம் என்னும் பாதரட்சியும், ரட்சணைகளை தரிச்சீராவையும், வேதவசனங்கள் ஆவிகிரி பட்டயத்தையும், விசுவாசங்களை கிடைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை நாம் அனுதினமும் எடுத்து நம்ம பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் பிசாசு தோற்று போனவனாக தான் நிற்க முடியும். நாம் ஜெயிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஒரு நாள் தோற்று போவது கர்த்தர் விரும்ப மாட்டார். அதனாலதான் வேதத்துல கூட எப்படியா இருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய குமாரனா இருப்பாங்க. நம் ஜெயிக்க பிறந்தவர்கள். கர்த்தர் தோற்று போவது நம்ம கர்த்தர் விரும்புறதே இல்லை. நம்ம மீண்டும் மீண்டும் போராடி எப்படியாகிலும் பிசாசனுடைய ராஜ்யத்தை தோற்கடிக்கிறவர்களா இருக்கணும், அவனை முறியடிக்கிறவர்களா இருக்கணும். அவன் நமக்கு கொண்டு வருகிற போராட்டங்களை, கர்த்தர் கொடுத்த அதிகாரங்களை கொண்டு நாம் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு பாடுகள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் சர்வாதிபத்தை கொண்டு நாம் மேற்கொள்ளுவர்களா இருக்கணும். வசனம் இப்படியா இருக்கிறது, இந்த உலகத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுதான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கான பலன் சர்வாயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சர்வாயுதத்தை நம்ம அனுதினமும் எடுத்து சத்ருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் பொழுது சத்ரு விழுந்து போவான், அவன் முறியடிக்கப்படுவான். கர்த்தர் நம் சார்பில் அவர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம், கர்த்தாவே அப்பா, அனுதினமும் சர்வாயுதத்தை எடுத்து பிசாசனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் தாங்கப்பா, ஆண்டவரே அந்த பலனை தாங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவோம். நல்ல தெய்வமே, அப்பாவை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. ஆண்டவரே, பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களோடு கூட ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. சர்வாயுதம் என்கிற பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த சர்வாயுதத்தை நாங்கள் தரித்து கொண்டு ஆண்டவரே அனுதினமும் எடுத்து பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொண்டு ஜெயம் பெறுகிறவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றிடுங்க சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறவர்களாய் பிசாசுடைய தந்திரங்களை முறியடித்து ஆண்டவரை பிசாசுக்கு துன்புறுத்துவர்களாய் கர்த்தர் நீர் எங்களை மாற்றிடுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பிசாசனுடைய தந்திரங்களை மேற்கொள்ளும். God bless you. God bless you.